ஆமேன். கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேச இருக்கிற ஒரு மரம். ஆமேன். சிலுவை மரமும் மனிதருடைய வாழ்வோம் இல்லையா, அதை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற ஒரு மரம் வாதுமை மரம். ஆமேன். வாதுமை மரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்னென்னா, பாதாம் மரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வாதுமை மரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த வாதுமை மரம் ஏன் இந்த வேதாங்கமத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்கு எதுக்கெல்லாம் அடையாளமாக இருக்குது அப்படின்னாக்கா, கடவுளின் உடனடி கண்காணிப்பு. அதாவது அவர் உடனே நம்மளை கண்காணித்து அதை சரி செய்யறதுக்கான ஒரு அடையாளமாய் அந்த வாதுமை மரத்தை கர்த்தர் வேதாங்கமத்தில் குறிப்பிடுறாங்க. இன்னொன்று காரியம் என்ன அப்படின்னா, விரைவான செயல்பாடுகள். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் விரைவாய் துவங்க இருக்கிற காரியம், விரைவாய் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செயல்படுத்துகிற ஒரு காரியத்துக்காக அந்த எந்தெந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, அந்த வாதுமை மரத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறாங்க. இன்னொரு காரியம் என்னென்னா, அவர் செய்கிற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் அவர் விரைவாய் செய்ய இருக்கிற காரியம். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த ஆசீர்வாதம் நீடித்த நாட்களாக இருக்கிறதுக்கு அதை குறிக்கிற ஒரு அடையாளம் தான் என்ன அப்படின்னா வாதுமை மரம். இது 3 அடையாளத்தை தான் வாதுமை மரத்துக்கு குறிப்பிடுறாங்க. 1 உடனடி கண்காணிப்பு, 2வது விரைவான செயல்பாடுகள், 3வது அந்த ஆசீர்வாதம் நீடித்து நிலைத்திருக்கிறதுக்காக இந்த வாதுமை மரத்தை ஒரு அடையாள சின்னமாக நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. வாசிக்கலாம். எரேமியா 1:11-12 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஆமேன். அப்போ வாதுமை மரத்துக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, கர்த்தர் உடனடி கண்காணிப்பு அதுக்காகவும், 2வது இங்கே ஆண்டவர் சொல்கிறார், எரேமியா பார்த்து, நீ சரியாக சொன்ன, என்ன தெரியுமா, என் வார்த்தையை தீவிரமாய். ஆமேன். நம்ம நினைப்போம் ஆண்டவருடைய வார்த்தைன்னா ஆசீர்வாதமுள்ள வார்த்தையை தான் ஆண்டவர் நம்மளுக்கு தீவிரமாய் நடப்பிப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை மாத்திரம், வாக்குத்தத்தங்களை மாத்திரம் கர்த்தர் நம்மளுக்கு தீவிரமாய் நிறைவேற்றுகிறவராய் மாத்திரம் அல்ல, அவருடைய வார்த்தைக்கு புறம்பாய் நான் நடக்கும் பொழுது, அவருடைய சித்தத்துக்கு புறம்பாய் நான் நடக்கும் பொழுது, நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் இந்த வார்த்தை, இந்த பைபிளில் இருக்கிற வசனங்களுக்கு, நம்ம கேட்குற தேவ செய்திகளுக்கு விட்டு விலகி நம்ம நடந்தோன்னா, அவர் நம்மளுக்கு என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரோ அந்த தீமை கூட நம்மளுக்கு தீவிரமாய் வரும். இதுக்கு யாரும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமே. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மாத்திரம் இல்லை, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்ற வாக்குத்தத்தத்தை மாத்திரம் கர்த்தர் தீவிரமாய் நமக்கு கொடுக்க அவர் தீவிரமாய், அதுக்கு மாத்திரம் அவர் ரெடியாக இல்லை. இன்னொன்று என்ன தெரியுமா, அவருக்கு ரொம்ப பிரியமாக, அதிகமான பிரியமாக இருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை பெற தகுதி அற்றவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது அதுக்கான தீமைகளையும் பெறறதுக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கிறோம். அதுதான் உண்மை. ஆமே. ஆமாம். இன்றைக்கு நான் இங்கே பார்க்கலாம், இந்த வாதுமை மரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எதுக்கு இந்த வாதுமை மரத்தை இங்கே சொல்கிறாங்கன்னா, எப்போ இந்த வாதுமை இங்கே ஆண்டவர் எரேமியாவுக்கு காண்பிக்கும் பொழுது, எரேமியாவே நீ என்ன பார்க்குற, நீ என்னத்தை காண்கிறாய் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், நான் வாதுமை மரத்தின் கிளையை தான் பார்க்குறேன். ஆனால் ஆரோனுக்கு இப்போ யாராவது அடுத்தது அவங்க பேசுவாங்க, ஆனால் நான் சும்மா இங்கே சொல்கிறேன், ஆரோனுக்கு கர்த்தர் அந்த கிளை காண்பிக்கும் பொழுது அதுவும் வாதுமை மரத்தின் கிளை தான், ஆனால் அந்த கிளை பூத்ததாக இருந்தது. ஆமீன். அது துளிர்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இங்கே எரேமியா பார்க்கிற வாதுமை மரம் எப்படி இருக்குதுன்னா, அதோட கிளை மட்டும்தான் இருக்குது, அதில் பூ இல்லை, அதில் காய் இல்லை, அது எந்த கனியும் இல்லை. ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நீ பார்க்குறது கரெக்ட் தான், அதில் ஒன்றுமே இல்லை, ஆனால் என் வார்த்தையை தீவிரமாய் நான் நிறைவேற்ற போகிறேன். ஆமீன்.
அது என்ன தெரியுமா? எப்பொழுது கர்த்தருடைய இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் இங்கே சொல்கிற காரியங்கள், அதுக்கு அடுத்ததெல்லாம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அடுத்தது நம்ம வாசிக்கலாம். 1 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, போதும், தாயின் வயிற்றில் உருவாக்குறதுக்கு முன்னாடியே அவர் நம்மளை தாயின் கர்ப்பத்தில் அவருடைய கரத்தை வைத்து, அவங்க அம்மாவோட கர்ப்பத்தில் அந்த கரத்தினால நம்ம அம்மாவோட வயிற்றில் இல்லாததுக்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மளை அறிந்தவராக இருக்கிறார். ஆமென். நம்ம உருவான பிறகு தான் டாக்டர்ஸ்க்கே தெரியும், நம்ம உருவான பிறகு தான் அம்மாக்கே தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு எப்போ தெரியும்னா உருவாகாததுக்கு முன்னாடியே தெரியும். ஆமென். நம்ம அம்மா உருவாகாததுக்கு முன்னாடி கூட அவருக்கு நம்மளை பற்றி தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தியிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கி நம்மள கூட கர்த்தர் அம்மா வயிற்றில் உருவாகாததுக்கு முன்னாடியே நம்ம பிறந்த உடனே நம்மளை பரிசுத்தம் பண்ணி, ஆமென். இங்கே தீர்க்கதரிசி அப்படின்ற குறிப்பிடுறதுக்கான காரணம், தீர்க்கதரிசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லி, இந்த பைபிளில் இருக்கிற நிறைய தீர்க்கதரிசிகளை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாருன்னு சொன்ன தீர்க்கதரிசிகளை காட்டிலும் நீ இதை பண்ணலைன்னா அழிச்சிடுவாருன்னு சொல்கிற தீர்க்கதரிசிகள் தான் அதிகம். ஆமென். எந்த தீர்க்கதரிசியை நீங்கள் முன்னாடி படித்து பார்த்தாலும் பாருங்கள், நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் உனக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தையின் கேட்டு நீ அதன்படி நடக்கலைன்னா இந்த தேசத்துக்கு கர்த்தர் சேமத்தை தர மாட்டார். கர்த்தர் இந்த தேசத்தை அழிச்சிடுவார், அக்கினியினால் அழிச்சிடுவார், மழையினால் அழிச்சிடுவார். இதுதான் இதை சொல்கிறவங்க தான் யார்? தீர்க்கதரிசி. இன்றைக்கு நம்மளை கர்த்தருடைய வழியில் நல்வழிப்படுத்துறது தான் தீர்க்க தரிசனம். ஆமீன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு செய்தி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை பேசுகிறது தான் தீர்க்க தரிசனம். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். இன்னைக்கு 6, 7, 8 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு அப்படியே நான் சொல்லுகிறேன், மற்றவர்களுடைய தப்பை நாம் சுட்டி காட்டி நல்வழிப்படுத்துகிறோமா, அல்லது அவர்களோடு இணைந்து நாமும் தப்பு செய்கிறோமா, இல்லை நமக்கே சில அட்வைஸ் தேவைப்படுதா? எந்த சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தீர்க்கதரிசிக்கு கர்த்தரிங்க இதெல்லாம் சொல்லினே வர்றாரு. இன்றைக்கி ஒரு கேள்வி மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். மற்றவர்களை சரி செய்து, அதுக்காக தான் உங்களை பரிசுத்தம் பண்ணி உங்களை பெயர் சொல்லி அழைத்து தாயின் கர்ப்பத்தில் உருவாகாததுக்கு முன்னாடியே உங்களை பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த பாவப்பட்ட உலகத்தில் வாழும்போது இல்லை, பாவம் செய்கிற மனுஷர்கள் மத்தியில் நான் வாழும் பொழுது பாவத்தோடு இணைந்து வாழ்கிறேன்னா, இல்லை அது தப்புன்னு அவர்களுக்கு சுட்டி காட்டி அதை அவங்க நல்வழிப்படுத்துறதுக்கு நான் வாழ்கிறேன்னா? ஆமென். இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் மாத்திரம் இல்லை, அவர்கள் ரொம்ப நேரமாக கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து தேசத்துக்கான தீர்க்க தரிசனங்களை வாங்குறாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எப்படி வாழ்கிறதுக்கு அழைக்கிறாருன்னா, பரிசுத்தமுள்ள ஜனமாய். ஆமீன். நம்ம என்னென்னலாம் எதெல்லாம் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறான்றதை மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்கலாம். எரேமியா 2:3 வாசிக்கலாம். நீ போய் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். முதலாவது காரியம் முன்பு. அவன் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வாதுமை மரத்தின் கிளை எரேமியா பார்க்கும் பொழுது வெறும் கிளையாக இருக்கிற வரைக்கும், நேற்று நிதத்தில் நம்ம பார்த்தோம்ல, முன்பு அவன் பிரயோஜனமற்றவனாக இருந்தான், இப்போ அவன் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறான். அனனியாவுக்கு சொல்லி அனுப்பும் பொழுது கர்த்தர் சொல்லி அனுப்புகிறாரு, நீ போய் சவுலுக்கு போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லும் பொழுது அவன் அனனியா கேட்குறாரு, அவன் கிறிஸ்துவர்களை அழிச்சிட்டு இருந்தானே, நான் எப்படி போய் இப்போ ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே ஆண்டவர் அழகாய் சவுலை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறாரு. முன்பு அவன் அப்படி இருந்தான், இப்போ அவன் ஜெபிக்கிறவனாக இருக்கிறான், நீ போ.
ஆமென் சொல்லுங்க. முன்னாடி நம்ம அப்படி இருந்தோம், இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு 2 வாழ்க்கை. ஒன்று, பாவம்லாம் செஞ்சு ரட்சிக்கப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்கிறோம், இது ஒரு ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் என்னென்னா, ரட்சிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழ்ந்து மறுபடியும் கீழே விழுந்து பாவம் செஞ்சு, இது பேர் பாவம் கிடையாது, இது பேர் மீறுதலை செய்துட்டு திருப்பி ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்கிறோம். இது 2 குரூப்பாக என்ன இருக்கிறாங்க, நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் அறியாததுக்கு முன்னாடி நம்ம பாவம் செய்கிறோம், ஆண்டவர் அறிஞ்ச பிறகு மீறுதல் செய்கிறோம். அப்போ ஆண்டவர் அறிஞ்ச பிறகு செய்யறதுக்கு பேர் பாவம் கிடையாது, அது பேர் என்னது, மீறுதல். இங்கே நம்ம அழகாக சொல்கிறாரு, நீ முன்னாடி நீ விதைக்கப்படாத தேசம், நீ வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது உன் இள வயதில் நீ என் மேலே வச்ச பேர் ஒரு நேசம். ஆமீன். இங்கே எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, நீ வாழ்க்கைப்பட்ட போது அப்படின்னா புதுசாக மனவாட்டியாய் அவரோடு நம்ம இணைஞ்சோம் பாருங்க, புது அனுபவம், புது கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்ம வந்த அந்த அனுபவம் இருக்குதுல்ல, அது நான் நினைத்திருக்கிறேன் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். ஆமீன். நீ விதைக்கப்படாத போது, அதாவது ஒன்றுமே இல்லாதப்போ நான் தான், என் நேசம்தான் பெருசு, நீ என்கிட்ட வந்த பாரு, நீ வாழ்க்கைப்பட்டும் பொழுது நீ என்கிட்ட வந்த பாரு, புதுசாக ஒரு புது விசுவாசியாய், ஒரு புது பரிசுத்தமுள்ள ஜனமாய், ஒரு புது பரிசுத்தமுள்ள மகளாய் நம்ம அவர்கிட்ட வந்தோம் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, அதை நான் நினைத்திருக்கிறேன். ஆமென். 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது. நம்மளாம் யாரு? பரிசுத்தம் உள்ளது, கர்த்தருக்கென்று முதற் பலனானது. ஆமென். ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு, நீங்களும் நானும் யார் தெரியுமா? அவருக்கு பரிசுத்தம் உள்ளது. அது மாத்திரம் இல்லை, முதற் பலன். அப்படின்னா முதற் பலன்ன்றது கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானதை தான் முதற் பலனாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கடவுளுக்கு எத்தனை நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம். அப்போ உங்களையும் என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்ம வீட்டுக்கு 2வது பிள்ளையாக இருக்கலாம், 3வது பிள்ளையாக இருக்கலாம், கடைசி பிள்ளையாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் நம்ம யார் தெரியுமா? முதற் பலன். அப்படின்னா அவருடைய பார்வையில் விசேஷமானவர்கள், அவருடைய பார்வையில் ரொம்ப அவர் நம்மளை ஒரு கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் நம்மளை பார்க்குறாரு. ஆமென் சொல்லுங்க. அதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். 1வது காரியம், கர்த்தர் மேல் இருந்த நேசம், ஆதியில இருந்த நேசம் இப்போ இருக்குதா? முன்னாடி பிரயோஜனமற்று இருந்து பிரயோஜனமுள்ள வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு இப்போ சபைக்குள்ள இருக்கும் பொழுது மறுபடியும் அந்த பிரயோஜனமற்ற வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிருக்கிறோமா அப்படின்றத மற்ற யோசித்து பாருங்க. 2வது காரியம், 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர். அப்படின்னா என்ன தெரியுமாங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் கண்டு சபைக்குள்ளாய் வந்துட்ட பிறகு இதை தீட்டுப்படுத்தி அருவருப்பாக்கின்னு இருக்கிறீங்களேன்னு ஆண்டவர் சொல்றாரு. என் தேசம் செழிப்பாக இருக்கும், கிறிஸ்துவம் செழிப்பாக இருக்கும், சபைக்கு போனால் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம், செழிப்பாக இருப்போம், நல்லா இருப்போம், பரலோகத்துக்கு போயிடுவோம், கர்த்தருடைய பந்தியில் ராபோஜனை எடுப்போம், கர்த்தரிடத்தில் நான் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செழிப்பை நோக்கி நம்ம வந்தோமே. உள்ள வந்த மந்தைக்குள்ள வந்த இப்போ என்ன பண்ணுறோன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, தீட்டுப்படுத்தி அருவருப்பானதை செய்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு அப்படிதான் பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையை உள்ளுக்குள்ளிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம. ஆமென். அடுத்தது கர்த்தரின், இது எதற்கான அடையாளம் அப்படின்னா, கர்த்தரின் சுதந்திரத்தை அதாவது இது அவருடைய சுதந்திரம்.
ஆமென் சொல்லுங்களேன். சபை அப்படின்றது கர்த்தருடைய சுதந்திரம், கர்த்தருடைய ரட்சிப்பு, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பு, கர்த்தருடைய சுதந்திரம். எத்தனை நாட்களாய் நம்ம அந்த ரட்சிப்பை இழந்து நடந்து நிற்கிறோம் தெரியுமா? எத்தனை நாட்களாக அந்த ரட்சிப்பை இழந்து நொண்டியாய் நடந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் நான் 2 காலில் நான் நல்லா தான் நடந்து வரேன். இல்லை, இன்னைக்கு நிறைய சபைக்குள்ள நம்ம சபையிலேயே நொண்டிகளாய் தான் உள்ளே வந்து இருக்கிறோம். யாரும் 2 காலில் நடந்து வரல, எப்படி வந்து இருக்கிறோம்? நொண்டிகளாய் சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். எப்போ? ஏன் தெரியுமா? சுதந்திரத்தை இழந்து, ரட்சிப்பு என்கிற சுதந்திரத்தை இழந்து, இன்னும் உலகத்தோடு ஒத்த வேஷத்தை தரித்து நம்ம வாழ்ந்த சபைக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரின் சுதந்திரத்தை அருவருப்பாக்கிட்டீங்களே. இன்றைக்கி நம்ம எதை செய்து கொண்டிருக்கிறோன்றதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். கர்த்தருடைய சுதந்திரத்தை அருவருப்பாக்கி வீட்டில் உட்காந்து கொண்டிருக்கிறோமா? அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கறது, நம்ம யோசிக்கிற காரியம் கர்த்தருடைய பார்வையில் அது எப்படி இருக்குன்றதை யோசித்து நம்ம அதை யோசிக்கணும். ஆமென் சொல்லுங்கள். நமக்கு வேண்டிய காரியம், நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம், நம்மளுக்கு வேண்டிய நன்மை, நம்மளுக்கு வேண்டிய எதுவாக இருந்தாலும், ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், அது என் கர்த்தருடைய பார்வைக்கு அது எப்படி இருக்குன்றதை நினைச்சு அதை நான் ட்ரெஸ் எடுக்கணும். ஆமென். நான் ஒரு தலை வாரதா இருந்தா கூட என் தலை மற்றவங்க பார்க்கும்போது நல்ல பொண்ணுன்னு சொல்ற மாதிரி நான் வாடுறேன்னா, இல்லை எப்படி போகுது பார் அப்படின்னு வாடுறேன்னா, இதுதான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ஒரு நம்ம பண்ணுற ஒரு தலை, இதுக்கே இவ்வளோ நம்ம கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய மற்ற காரியங்களில் நம்ம எத்தனை கவனம் உள்ளவர்களாக இருக்கணும் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஆமென். அதாவது செழிப்பு, இங்கே ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறது, செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்தேனே, ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது, சபைக்குள்ளே வந்துட்ட பிறகு என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்களே. இன்றைக்கு எதையெல்லாம் நம்ம கர்த்தருடைய பார்வையிலிருந்து வெளியே வந்து ஏன் கண்ணால் நான் அதை பார்க்குறேனோ அதுதான் இதுக்கான அர்த்தம். அதனால் இன்றைக்கி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதை எப்படி பார்க்குறாருன்றதை பார்க்கணும். ஆமீன். எப்படியாப்பட்ட விஷயமா இருந்தாலும், வீட்டுக்குரிய காரியம், பிள்ளைகளுடைய காரியம், வீடு கட்டுற காரியம், திருமண காரியம், எதுவாக இருந்தாலும், ஊழியம், இன்னைக்கு ஊழியத்தை கூட பாருங்கள், தான் இஷ்டப்படி நான் எப்படி மேலே வரணுமோ அப்படி தான் ஊழியங்கள் இருக்குதே தவிர்த்து தேவனுக்கு அந்த ஊழியம் மகிமையாக இருக்குதா, தேவன் அந்த ஊழியத்தில் மகிமைப்படுவாரா, பிரியமாக இருப்பாரான்றது இன்னைக்கு எத்தனை பேர் கவனிக்கிறாங்க, பார்க்குறாங்கன்றது உண்மையாகவே எனக்கு தெரியல. ஆமென். ஒரு வார்த்தையும் ஒரு விஷயங்களிலும் கர்த்தர் பார்க்கிற விதத்தில் நம்ம அந்த காரியங்களை பார்த்து நம்ம நடக்க அழைக்கப்படுகிறோம். 3வது காரியம் 11வது வசனத்தில் நம்ம வாசித்தோம்னா, எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள், ஆனால் ஏன் ஜனங்களோ. ஆமென். எவ்வளோ ஒரு வருத்தத்தில் ஆண்டவர் சொல்கிறார். இதை படிக்கும்பொழுது உண்மையாகவே கர்த்தருடைய இருதயம் அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும், இது எரேமியாக்கிட்ட சொல்லும்பொழுது நான் யோசித்தேன்னா நிஜமாகவே முடியல. எவ்வளோ ஒரு வேதனையில் ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்களோ என்ன பண்ணிட்டாங்களாமா, வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். அண்டு ஆமீன். சபைக்குள்ளே நம்ம வந்துட்ட பிறகு அவர் நம்மளை ஒரு மகிமையால் மூடி இருக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒன்று மகிமை என்ற ஒரு சால்வையை, ரட்சிப்பு என்ற ஒரு சால்வையை மேலே போட்டிருக்கிறாரு. அதை எதுக்காக நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, ஒன்றும் பிரயோஜனமே இல்லாத ஒரு மனுஷனுக்காக, பிரயோஜனமே இல்லாத ஒரு மனுஷிக்காக, பிரயோஜனமே இல்லாத ஒரு நபர்களுக்காக, பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக, ஒரு காரியத்துக்காக அந்த மகிமையை இன்றைக்கு நம்ம இழந்து போயிருக்கிறோம். ஆமீன். ஆண்டு எவ்வளோ அழகா, என் ஜனமோ, என் பிள்ளைகளோ, என் ஜனமோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றிக்கொண்டார்களே. தோசையை திருப்பி போடுற மாதிரி இன்றைக்கி நிறைய காரியங்களை மாற்றிக்கிறோம். ட்ரெஸ் அவுத்துட்டு மாற்றுற மாதிரி இன்றைக்கி ரட்சிப்பை கூட பாவம் செய்யும்போது ரட்சிப்பை அவுத்து வச்சுடுறது, திருப்பி சபைக்கு வரும்போது அதை போட்டுக்கிறது. அந்த மாதிரி கதை இது. வீணானவைகளை என்ன பண்ணுறாங்க, வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றி சபைக்குள்ளே இருக்கிறவங்க இன்றைக்கி கொஞ்ச நேரம் ஆடாக இருக்கிறது, கொஞ்ச நேரம் ஓனாயாக இருக்கிறது, கொஞ்ச நேரம் அனலாக இருக்கிறது, கொஞ்ச நேரம்
குளிராக இருக்கிறது. ஏதாவது ஒன்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒன்று அப்படி இல்லைன்னா இப்படி, ரெண்டுமே இருந்துன்னு உள்ள வந்து சபையையோ ஊழியங்களையோ ஆண்டவருடைய காரியங்களை ரட்சிப்பை அருவருப்பாக்கி தீட்டுப்படுத்தி நம்ம கொண்டிருப்போம் அப்படின்னா நம்ம ஆண்டவர் கணக்கு கொடுக்குறவர்களாக இருப்போம். ஆமென். அடுத்தது 4வது காரியத்தை பார்க்கலாம். 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, பூர்வ கால துவக்கி, தயவுசெய்து அவங்களை எல்லாரும் உங்களை கையை வச்சு நீங்கள் அந்த வசனங்கள், நான் சொல்லுகிற ஒரு வசனங்களும் உங்கள் விரல்களை அந்த இடத்துல வைத்து அந்த வார்த்தைகளுக்குள்ளாய் நீங்கள் போகணும். ஆமீன் சொல்லுங்கள். வெறும் ஏதோ சொல்கிறாங்க மைக்கு பிடிச்சிட்டு நோட் பண்ணி நம்ம அப்படியே போகிறது கிடையாது. அந்த வார்த்தைகளுக்குள்ளாய் உங்களை நீங்கள் கொண்டு போகணும். ஆமீன். பூர்வ கால துவக்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன், நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். அப்படின்னா என்ன தெரியுவாங்க அடையாளம்? பூர்வ காலத்தில் நான் உன் நுகத்தடியை முறித்து, அப்படின்னா ஆரம்ப காலத்தில் நான் கிறிஸ்தவனாய் வரும்பொழுது சபைக்குள்ளே வரும்பொழுது ஆண்டவரை முதலாய் நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை என் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர் போக்குனார் பாருங்க. அதை நம்பி தானே இங்கே வந்தீங்க. ஆமான்றீங்க பாருங்களேன். என் கஷ்டத்தை போக்குவார். நான் சபைக்குள்ளே வந்தோம். எத்தனை பேர் என் கஷ்டத்தை போக்குவார்னு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க? கை தூக்குங்க. கை தூக்காததில் ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், நான் அங்கே போகணும். ஆமே. எத்தனை பேர் சொல்கிறீங்க? நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை நம்ம செலுத்தலாமா? எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மகிமையான இடத்துக்கு நான் போகணுன்றது மாத்திரம்தான் என்னோட குறிக்கோள், என்னுடைய நோக்கமாக இருக்குதே தவிர்த்து என் கஷ்டத்தை போக்குவார், என் வியாதியை போக்குவார், எனக்கு எல்லாத்தையும் செய்வார் கண்டிப்பாக செய்ய. அதுக்கு வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதுவே என் நோக்கமாக என்ன பண்ணிடக்கூடாது இருந்துச்சுன்னா நடுவில் எப்போ வேணால் கீழே விழுவோன்றது தான் அதுக்கு அடையாளம். ஆமீன். 4வது காரியத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். பூர்வ காலத்தில் நான் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன், அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. என்ன சொன்னீங்க? ஆண்டவரே, இந்த நன்மையை நீ எனக்கு செஞ்சிட்டீங்களேப்பா, இனிமே உங்களை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், இனிமே எந்த பாவத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், அடிமையா ஆக மாட்டேன். இனிமேல் ஃபோனில் இந்த மாதிரி காரியங்களை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. இனிமேல் நான் கெட்ட வார்த்தையை பேச மாட்டேன் ஆண்டவரே. இனிமேல் நான் சமாதானமாக இருப்பேன் ஆண்டவரே. இனிமேல் நான் எல்லாரையும் மன்னிப்பேன் ஆண்டவரே. இனிமேல் தசம பாகத்தில் நான் உண்மையாக இருப்பேன் ஆண்டவரே. உனக்குரிய காரியங்களை நான் உண்மையாக இருப்பேன் ஆண்டவரே. எத்தனை கதை விட்டுருப்போம். அதுதான் எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறதில்ல, நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. ஆனால் நீ என்ன பண்ணுற தெரியுமா? இப்போது அதெல்லாம் செய்வன் சொல்லிட்டு இப்போ நீ செய்யாமல் இருக்கிறதுக்கு எது தெரியுமாங்க அடையாளம்? உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். அப்படின்னா என்ன தெரியுமா அடையாளம்? உயரமான மலை மேட்டின் மேலன்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி நான் தப்பு செய்கிறேன். ஆமீன். ஒரு பயம் இல்லை. ஆண்டவர் பார்ப்பாரு, சபை பார்க்குது, ஊழியக்காரங்க பார்க்குறாங்கன்ற பயம் இல்லாமல் நான் எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் பாருங்க. அந்த துணிகரம் அதுக்கான அடையாளம் தான் என்ன தெரியுமா? உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் வேசித்தனம் பண்ணுகிறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? எல்லாமே தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியட்டோன்னு பண்ணுறது, வேணும்னே பண்ணுறது. எங்கே யாருக்கிட்ட வேணும்னே பண்ணுறது? ஆண்டவர்கிட்டையாங்க. ஆண்டவர்கிட்ட வேணும்னே யாராவது பண்ணுவாங்களா? நான் இதெல்லாம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு செய்து தான் ஆகணும், வேறு வழி இல்லையே, இதெல்லாம் நான் செஞ்சால் அவர் எனக்கு செஞ்சு தான் ஆகணும், அந்த துணிகரம். ஆமீன். ஆண்டவர் சொல்கிறார், வேசியாய் திரிகிறாய். வேசின்றது நான் போய் தப்பு பண்ணுறது மாத்திரம் வேசி இல்லைங்க. என் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்ததை, நான் செய்ய மாட்டேன்னு சொன்னதை நான் திரும்பவும் மீறி 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 செய்கிறேன்னா அதுவும் வேசித்தனம் தான். புருஷனை விட்டுட்டு வேற புருஷன் கூட போக முடியுமாங்க? போக முடியுமா? போவோமா? ஆனால் இன்னைக்கு
மணவாளனை விட்டுட்டு, ரட்சிப்பு கொடுக்குற மணவாளனை விட்டுட்டு, ரட்சிப்பு கொடுக்குற ஆண்டவரை விட்டுட்டு, ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டாரு, அந்த அன்பை விட்டுட்டு இன்னைக்கு எத்தனை டைம் எந்தெந்த காரியத்துக்காக அவரை விட்டுட்டு பாதியிலே விட்டுட்டு நம்ம போயிருக்கிறோன்றதை மாத்திரம் யோசித்து பாருங்க. அடுத்தது வேசியாய் திரிந்து கொண்டிருக்கிறோம், துணிகரமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். 5வது காரியம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், ஆமென், கையை விட்டுட்டு போறீங்க பாருங்க, அதான் விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும். எவ்வளோ ஒரு அழகா சொல்கிறாருல்ல. ஆண்டவரை பற்றி யாருக்கு இங்கே பயம் இருக்குது? இப்போது இந்த காலத்தில் ஒரே ஒருத்தர் கூட பயம் கிடையாது. யாருன்னா நம்ம பயப்படுறோம் ஆண்டவருக்கு, அழுது ஜோகம் பண்ணால் மன்னிச்சிடுவார், இறங்கிடுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாள் ஒன்று வரும் பாருங்கள், அதுக்கு நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும், எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராக ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீ என்னை விட்டு போறியே, என்னை விடுறதும், என்னை பற்றின பயம் உனக்கு இல்லையே, அதுவும் எத்தனை கசப்பும் காரியமும் பொல்லாப்பும் உனக்கிட்ட இருக்குதுன்றதை உணர்ந்து கொள் அப்படின்றாரு. 6வது காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். இதான் சொல்லி முடிக்க போகிறேன். 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார்கள். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவரை விட்டுட்டோம். 2வது, தண்ணீர் நிற்காத தொட்டிகள் ஆகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அப்படின்னா என்னென்னா, அது அடையாளம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். சபைக்கு வருவோம், வார்த்தையை கேட்போம், ஆனால் ஒரு சின்ன ஆன்ற வார்த்தை கூட உள்ளே போகாது. மனம் திரும்புதலுக்கேற்ற செய்தி தானே ஆலயத்தில் கொடுக்குறோம். ஆமென். ஆண்டவர் அதானே வாரம் பேசுகிறாங்க. ஆண்டவருக்கு அதானே பிரியமாக இருக்குது. அந்த வார்த்தை ஒரு எழுத்தில் ஒரு லெட்டர் கூட இருதயத்துக்கு போவா. ஏன்னா தொட்டி வெடிப்பாயிட்டு இருக்குது, பாத்திரம் ஓட்டையாயிட்டு இருக்குது. ஏன்னா ஜீவ தண்ணீரையும் விட்டுட்டோம். பாத்திரமாக இருக்கிற நம்ம தொட்டியும் எப்படி இருக்குது? வெடிப்பாயிட்டு இருக்குது. வாரத்தை உள்ள போல அப்படியே இப்படியே விட்டு அப்படியே போயிடுறோம். வெறும் ரசித்துட்டு வெளியே போகிறோம். ரசிக்கிறோம், வார்த்தையை ரசிக்கிறோம். ரைட் ஆண்டவரே நல்லா பேசுனீங்கப்பா எனக்கு இன்னைக்கு, வெரி குட் அப்படின்னு ரசிச்சுட்டு என்ன பண்ணுறோம்? போகிறோமே தவிர்த்து அதை யாரும் வாழ்க்கையில் ஒன்றும் அப்ளை பண்ணுற மாதிரி தெரியல. எனக்கு தெரியல. தெரிஞ்சால் இன்னும் இந்த சபை வளரும். ஆமீன் சொல்லுங்கள். ஏன்னா வார்த்தை உள்ளுக்குள்ளே போகாதபடிக்கு அநேக வெடிப்பு நம்மளுக்குள்ளே இருக்குது, அநேக ஓட்டை நம்ம சரீரத்தில் இருக்குது, நம்ம பாத்திரத்தில், நம்ம ஆவியில் இருக்குது. ஆமீன் சொல்லுங்கள். ஆமீன். 2 தீமைகள் தான். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி, அவர் இது ஒரு ஊழியக்காரர், அதாவது ஒரு தீர்க்கதரிசி நம்ம ஜனங்களை பார்த்து சொல்லணும்னு தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த சொன்ன எல்லா வார்த்தையும் ஆண்டவரே அவருடைய வார்த்தையால் தீர்க்கதரிசிக்கு சொன்ன மெய்யான வார்த்தை. என்னை விட்டுட்டாங்க, என் மேலே பயம் இல்லாமல் போயிடுச்சு, தீட்டுப்படுத்துகிறாங்க, அருவருப்பானதை செய்கிறாங்கன்ட்டு என்னன்ட்டு என்ன பண்ணுறாரு? அவர் வாயால் அவரே சொல்கிறாரு. எத்தனை அதிகமாக அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோன்றது மாத்திரம் யோசித்து பாருங்க. 17வது வசனத்தை வாசித்தனா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழி, ஏன் தெரியுமா இது எல்லாம் நடக்குது? என்னென்ன நடக்குது? கர்த்தர் மேல் இருந்த நேசம் ஆதியில் இப்போ இல்லையே. கர்த்தரின் சுதந்திரத்தை அருவருப்பாக்கிட்டீங்களே, வீணானவைகளுக்காக உங்களுடைய மகிமையை நீங்கள் இழந்துட்டீங்களே, வேசியாய் திரிந்து கொண்டிருக்கிறீங்களே, துணிகரமான பாவங்களை செய்து ஜீவ தண்ணீராகிய ஊற்றை விட்டுட்டு உங்கள் பாத்திரங்கள் வெடிப்பாக இருக்கிறதே இப்போ.
அதனால தான் ஆசீர்வாதம் இன்னும் நிறைய எவ்வளோ வார்த்தை பேசினாலும் உள்ளே போகாமல், மனம் மாறுறதுக்கு இடம் கொடுக்காமல், பாவத்தை விடுறதுக்கு மனசில்லாமல் ஒரு வாழ்க்கை, பொய்யான மாயமான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. கர்த்தரின் சித்தத்துக்கு இதுதான் கர்த்தரின் சித்தம் இல்லைன்னு தெரிஞ்சோம் கூட கர்த்தரின் சித்தத்துக்கு மாறா தைரியமாய், துணிகரமாய், உயரமான மலை, பச்சையான மரத்தின் கீழே வேசிகளாய் திரிந்து கொண்டிருக்கிறோமே நம்ம. அதனால தான் பாத்திரம் ஓட்டையா, வார்த்தை உள்ளே போகாமல், மனம் திரும்ப முடியாமல், ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். கறி சாப்பிட்டு கறி சாப்பிடாம இருந்து இந்த பாவத்தை பண்ணுறதுக்கு கறி சாப்பிட்டுடலாம். காணிக்க கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு தயவுசெய்து காணிக்க கொடுக்காம இருக்கலாம். 40 நாள் பொறுத்தனையாக இங்கே வந்துட்டு நான் பாவத்தையும் பண்ணுறதுக்கு 40 நாள் வராமல் இருக்கலாம். ஏதாவது ஒன்று தாங்க செய்யணும். ஒன்று ஆடாயிருங்க, ஓனாயாக இருங்க, அனலாக இருங்க, குளிராக இருங்க, துளிர்த்த கோலாயிருங்க, துளிராத கோலாயிருங்க. எந்த வாதுமை மரத்தை போல் நீங்கள் இருக்க போகிறீங்க? எரேமியா பார்த்த வாதுமை மரம் இதுதான். ஆண்டவர் சொல்கிறாரு, இதை இப்படியெல்லாம் தான் இருக்கிறாங்க. வாதுமை மரத்தை காண்பித்துட்டு 2வது அதிகாரத்தை வரும்போது ஜனங்க இப்படியெல்லாம் தான்ப்பா இருக்கிறாங்க, நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், மனம் திரும்ப சொல்லு அப்படின்றத தான் இங்கே முழு கதையுமே. இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் என் வார்த்தையை நான் தீவிரமாக நடப்பிக்க போகிறேன். அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா ஆசீர்வாதம். மனம் திரும்பாத பட்சத்தில் நான் என்ன செய்வேன்னு சொன்னனோ அதை நான் செய்வேன் கண்டிப்பாக. யோனாக்கு ஆண்டவர் அழகாக சொல்லி அமைச்சார்ல, நினைவே நான் அழிக்க போகிறேன், நீ போய் சொல்கிறது தான் உன் வேலை, அழிக்கிறது அழிக்காது என் இஷ்டம். ஒரு வேளை அவங்க மனம் திரும்பி உக்காந்துட்டாங்க, ரெட்டு உடுத்தி உட்காரலன்னா சோதோம் குமரா மாதிரி அழிந்து தான் போயிருக்கோம் நினிவேவும். இன்னைக்கு நம்ம நினிவேவா சோதோம் குமராவா, ஆடா ஓனாயா, அனலா குளிரா, எதுன்றதை மாத்திரம் இன்றைக்கி நீங்கள் தியானித்துட்டு இங்கேருந்து கடந்து போங்க. எது இன்னைக்கு இதெல்லாம் நான் சரி செய்துக்கணும் அப்படின்னா ஒன்று மாத்திரம் நீங்கள் செஞ்சால் போதும், வேறு எதுவுமே இல்லை. இது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு கர்த்தருக்கென்று பரிசுத்தமுள்ள ஜனமாய், ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க எனக்கு பரிசுத்தமுள்ள ஜனமாக இருந்தாங்க. அந்த பரிசுத்தமுள்ள ஜனமாய் நீங்களும் நானும் இருக்கணும் அப்படின்னா முதற் பலனாக இருக்கணும்னா, ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருக்கென்று ஒரு முதற் பலனாய், விலை உயர்ந்ததாய் அவருடைய பார்வைக்கு நீங்களும் நானும் இருக்கணும்னா ஒன்றே ஒன்று செய்யணும். வாசிக்கலாம் கடைசியாய் 1 பேதுரு 1:23. 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்க. நீங்களும் நானும் சபைக்குள்ள இருக்கிற நம்ம, இயேசுவை அறிந்திருக்கிற நம்ம அப்பா அம்மாவின் சித்தத்தினால பிறந்தவர்கள் மாத்திரம் அல்ல. ஆமென். அப்பா அம்மா ஒரு கருவி, அவ்வளோதானே தவிர்த்து ஆண்டவரால் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்போது நம்ம எப்படியாப்பட்டவர்களாய் மறுபடியும் மாறணும் அப்படின்னா இந்த வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்படணும், இந்த வசனத்தினால் மீண்டும் பிறக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஞானஸ்தானம் பெற்று பாவம் செய்கிறோம், ஆமாவா இல்லையா? செய்கிறவங்களா இல்லையா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா நான் மட்டும் தான் சொல்கிற மாதிரி அப்படியே நீங்கள் முன்னாடி இருக்கிற யாரும் எதுவும் செய்யாத மாதிரி எனக்கு தோணுது. இப்போ சின்ன பசங்க மாத்திரம் இல்லை, பெரியவங்க கூட எத்தனை கெட்ட வார்த்தை, எத்தனை சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் வீட்டில் ஜெபம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் வீட்டில் ஒரு மனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பேசினா பெரியவங்க நினைக்கிறது வாலிப பிள்ளைகளுக்கு தான் பேசுகிறாங்க, நம்மளுக்கு இல்லை. நான் எல்லாருக்கும் தான், எல்லாருக்குமே. அதனால் மீண்டுமாய் அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்கணும். அப்படின்னா அனுதினமும் இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது, வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, இதை தியானிக்கும் பொழுது எது வரைக்கும் நம்ம தியானிக்கணும்னா, இந்த வார்த்தை என்னை புதுப்பிக்கிற வரைக்கும் இதை நான் வாசித்துட்டே இருக்கணும்.
அப்படியே நான் வாசித்துட்டு டெய்லி ஒரு வசனங்களை வாசித்து நான் போகிறது மாத்திரம் இல்லை, டெய்லி கேலண்டரை வாசித்துட்டு போகிறது கிடையாது. எப்படி இந்த வசனத்தை டெய்லி அனுதினமும் வாசிக்கணும் அப்படின்னா, இந்த வார்த்தை எனக்குள்ளே போய் என் எலும்புகளுக்கு, என் தசைகளுக்கு, என் அவயவங்களுக்கு போய் அது என் ஆவியை புதுப்பித்து, ஏன் நான் சொல்கிறேன்னா, இது என் ஆவியை புதுப்பித்தாதான் என் மாம்சத்தின் கண்கள் பாவத்தை செய்யாது. இதை என் ஆவிக்குள்ளே இதை நான் இதை தியானித்து என் ஆவிக்குள்ளே இதை வைத்தாதான், என் இருதயத்தில் இதை வைத்தாதான் தேவையில்லாத பாவமான காரியங்களை என் சிந்தையோ என் இருதயமோ யோசிக்காது. தேவையில்லாதது என் கை செய்ய, தேவையில்லாத இடத்துல என் கால் போவாது, தேவையில்லாதது என் நாவு பேசாது. எப்போ தெரியுமா? அழிவில்லாத இந்த வசனத்தினால, ஜீவனுக்கு ஏதுவான இந்த வசனத்தினால அனுதினமும் நம்ம ஜெனிப்பிக்கப்படும் பொழுது, மறுபடியுமாய் பிறக்கும் பொழுது தான். ஆமென். ஏன்னா இன்றைக்கி ஞானஸ்தானத்துலலாம் யாருக்குமே பயம் இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே ஒரு முக்கி எடுத்து போனால் போதும், அப்படியே பரலோகத்துக்கு போயிடுவோன்ற நினைப்பு முக்கும்போது இருக்குது. முக்கி எழுந்து வெளியே வந்தால் போயிடுது எங்கேயோ. ராபோஸ்டே எடுக்கிற அந்த நாள் அந்த இடம் மட்டும் கையெல்லாம் உதறும். அப்படியே அப்பத்தை வாங்கும் போது நடிக்கக்கூடாதுங்க. ரத்தம் வாங்கும்போது நடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வாலிப பிள்ளைகளை இங்கே இல்லை, நிறைய சர்ச்சிங்கில் வாலிப பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன், பயந்து வாங்குவாங்க. அந்த பயம் உலகத்துக்கு போகும்போது ஏங்க இல்லை? அந்த பயம் ஏன் இல்லைன்னு நான் கேட்குறேன். அந்த பயம் வீட்டில் இருக்கும்போது ஏன் அந்த பயம் இல்லை? அப்போது எத்தனை அதிகமாக நம்ம நடிக்கிறோம் சபையிலன்றத, ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் பிரச்சனத்தில் எத்தனை எவ்வளோ நடிக்கிறோன்றதை மாத்திரம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அனுதினமும் அதனால்தான் இதெல்லாம் நம்ம பண்ணுவோன்னு தெரிஞ்சு தான் இந்த வசனத்தை இதுக்குள்ளே வச்சுருக்கிறாரு. என்ன வசனம்? எதாவது ஞானஸ்தானம் மாத்திரம் இல்லை, திருவிருந்து மாத்திரம் இல்லை, அந்த வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு பவுல் அழகாக எழுதுகிறாரு. ஆமென். இதுக்கு கீழ்ப்படிந்து, இது நம்மளை புதுப்பிக்கிற வரைக்கும், இதை வாசித்து, இதை நம்மளை உருவாக்குற வரைக்கும், இது நம்மளை தாழ்த்துற வரைக்கும், இது நம்மளை மீண்டும் கட்டுற வரைக்கும், இதை நம்ம எப்படி நினைக்கிறோன்னா, டெய்லி படித்தா போதும் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். அப்படி கிடையாது. இதை அதிக பசியோடு தாகத்தோடு இதை நம்ம படிக்கணும். ஆமென். டெய்லி நான் படிக்கணும், அப்போ தான் ஆண்டவர் எனக்கு இது அப்படின்னு நினச்சி படிக்கக்கூடாது. இதை பசியோடு தாகத்தோடு படிக்கும் பொழுது நித்தியத்துக்கு நேராய் நம்மை நடத்தும் ஒரு ஒளி. ஏன்னா வார்த்தையானவர் வார்த்தையாய் இருக்கிறார். ஆமென். இதை மாத்திரம் நம்ம யோசிச்சு அப்படியே கண்களை மூடலாமா? ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்.